முத்துக்குளித்துறை மக்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்களாயிருந்தாலும் விசுவாச உண்மைகளை, கோட்பாடுகளை, வேதாகம நூலை அவர்களுக்கு போதிப்பார் யாருமில்லை. அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சென்ற போர்த்துகீசிய குருக்களுக்கு தமிழ் தெரியாது. எனவே பெயரளவிலே கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். இந்த நிலையில்தான் கிழக்கிந்திய நாடுகளின் வேதபோதகர், முத்துக்குளித்துறையின் அப்போஸ்தலர், நமது பெரிய தகப்பன் புனித சவேரியார் 1542 ஆண்டு அக்டோபர் திங்கள் முத்துக்குளித்துறையில் வந்து இறங்கினார். கார்மணல் துறையில் விசுவாச முத்து மண்மூடி மறைந்து கிடப்பதை கண்டார். மக்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல் நிற்பதை கண்டார். கண் கலங்கினார். விசுவாச முத்திற்கு ஒளியேற்ற விளைந்தார். 6 ஆண்டுகளுக்கு முன் மனம் திரும்பி விசுவாசத்தை தழுவிய ஊர்களுக்கும் பிற ஊர்களுக்கும் கால்நடையாகவே சென்றார். தூத்துக்குடி, வேம்பார், வைப்பார், பழையகாயல், புன்னைக்காயல், வீரபாண்டியன்பட்டணம், ஆலந்தலை, மணப்பாடு, பெரியதாளை, பெருமணல் ஆகிய பல ஊர்கள் இப்புனிதரின் பொன்னடி வருடும் பேறு பெற்றன. மணப்பாட்டில் உள்ள இந்த கடற்கரை குகையில் புனிதர் 4 மாதங்கள் தங்கினார். ஓவென ஓலமிடும் கடலின் ஓங்காரத்தைப் போல அவரது உள்ளமும் ஆண்டவரே ஆன்மாக்களை எனக்கு தாரும் என்று ஓலமிட்டது. சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் திருமறையின் ஜபங்களையும் கோட்பாடுகளையும் போதித்தார். ஒரே கடவுளை நம்புகின்றேன். இறைவனின் ஒரே மகனாய் உதித்தவரான ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாதரையும் முழுமனதுடனே நம்புகின்றேன். இவர் வழியாக யாவும் உண்டாயின. கன்னிமரியிடம் பரிசுத்த ஆவியால் மனு உடல் எடுத்து மனிதன் ஆனார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையுண்டு கல்லறைதனிலே அடக்கம் செய்யப்பட்டார். வேதாகமத்தின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரிசுத்த ஆவியை நம்புகின்றேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை நம்புகின்றேன். பாவப்பொருத்தலை நம்புகின்றேன். சரீர உத்தானத்தையும் நித்திய வாழ்வையும் நம்புகின்றேன். இடைப்பட்ட காலத்தில் ஞானஸ்நானம் பெறாமல் இருந்த குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கை தழைக்க ஞானஸ்நானம் கொடுத்தார். புதுமைகள் பல புரிந்து மக்களின் விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். 10 ஆண்டு காலமாக முத்துக்குளித்துறை பகுதியில் விசுவாச முத்திற்கு ஒளியூட்டின நல்ல தந்தை புனித சவேரியார் 1552 கோவா செல்வதற்காக புன்னைக்காயலில் கப்பல் ஏறினார். அந்த பிரிவை தாங்க ஒண்ணாது போல கார்மணல் துறையின் கடல் ஓவென அரற்றியது. ஆனால் அந்த விசுவாச முத்து இன்றும் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. 17ஆம் நூற்றாண்டு கார்மணல் துறையில் ஒளி வீசிய விசுவாச முத்தில் இரத்தக்கரை படிந்த காலம். 1632ஆம் ஆண்டு
பிரிவினை சபையைச் சேர்ந்த டச்சுக்காரர்கள் வாணிப நோக்கோடு காயல் பட்டணத்தில் வர்த்தக சாவடி அமைத்து முத்து விளையும் முத்துக்குளித்துறையையும் வளைத்து பிடிக்க திட்டம் தீட்டினர். அம்முயற்சியில் டச்சுக்காரர்களுக்கும் போர்த்துகீசியருக்கும் பயங்கர போர் மூண்டது. 1658 ஆண்டு டச்சுக்காரர் தூத்துக்குடியை போர்த்துகீசியரிடமிருந்து கைப்பற்றி ஆதிக்கம் செலுத்த தொடங்கினர். முத்துக்குளித்துறை பகுதியில் நுழைந்த அவர்கள் அங்கு காணப்பட்ட முத்துச் சந்தையில் கடற்படு முத்தோடு கத்தோலிக்க விசுவாசம் என்னும் முத்தும் ஒளி வீசிக் கொண்டிருந்ததை கண்டனர். தூத்துக்குடியில் இன்றைய கெரகோப் தெருவில் அன்று அமைந்திருந்த புனித சின்னப்பர் கத்தோலிக்க ஆலயத்தை இடித்து அவ்விடத்தில் தங்கள் இனத்தவரை புதைப்பதற்கு என்று ஒரு கல்லறை தோட்டம் அமைத்துக் கொண்டனர். புதைகுழி தோண்டினர் விசுவாச முத்தை புதைப்பதற்கு. ஆனால் இன்று வரை அவர்கள்தான் இங்கு புதையுண்டு கிடக்கின்றனர். அவர்கள் புதைக்க நினைத்த விசுவாச முத்தோ இன்றும் கார்மணல் துறை தீரத்தில் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. கத்தோலிக்க ஆலயங்கள் பல இடிக்கப்பட்டு ஆயுத கிடங்குகளாக மாற்றப்பட்டன. முகமதியர், வடுகர், மூரியர், தச்சுக்காரர் ஆகிய பலர் விசுவாசமுத்தை பறிக்க தேடி கொலை கொள்ளைகளில் இறங்கினர். ரத்தக்கரை படிந்த முத்து செந்நீர் ஒழுக இன்னும் ஒளியோடு மின்னிற்று. கார்மணல் துறை பகுதியில் விளைந்த விசுவாச முத்தின் ஒளி உள்நாட்டு பகுதியிலும் சுடர்விட ஆரம்பித்தது.